ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோட வீடியோ தான். ஃபஸ்ட் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரேவை நல்லா ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஹேர் வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஹேர் நல்லா கோம் பண்ணிட்டு இப்போ 2 செக்ஷனாக நான் டிவைட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன தின் லேயர்ஸாக வந்து எடுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஃபிலிப் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் வந்து உங்களோட டெயில் கோம்பில் நல்லா ஹேர் கோம் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்னர் வச்சு நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஸ்ட்ரைட்னிங் கிடைக்கும். சேம் மெத்தட் தின் செக்ஷனாக அகெயின் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோம்ப் வந்து யூஸ் பண்ணுன்ற நெசசிட்டி இல்லை. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கோம்ப் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஹேர் வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் தான் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து ஹேர் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது இல்லையா, ஸோ நான் அந்த செக்ஷனில் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஹேருக்கு போகும்போது ஃப்ரண்ட்டான பார்ட்டிஷன் எடுப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். எல்லாமே ஒரே சைடாக பண்ணக்கூடாது. நம்ம எந்த சைடு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும். எப்பயுமே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு லேயர் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 2-3 ஃப்ளைட்ஸ் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷில் வந்து ஸ்ட்ரைட்னிங் கிடைக்கும். அண்ட் வந்து இது ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹரிபரியாக டைமுக்கு பண்ணும்போது அவங்களோட இயர் செக்ஷன், அவங்களோட ஃபோர்ஹெட் இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு லைட்டாக ஃப்ளைட்டாக ஹீட் வந்து படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து நீட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். நீங்கள் முன்னாடி இருக்க ஹேர் தானே சின்னதாக இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு விட்டிங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்காது. எல்லா ஹேரையுமே நீட்டாக வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்கள். அகெயின் நம்ம இப்போ அந்த சைடு பண்ண சேம் மெத்தடே வந்து இந்த சைடு ஹேர்லேயே பண்ணுறோம். தின் செக்ஷனாக எடுத்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய செக்ஷனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்னிங் வந்து கிடைக்காது. ஸோ எப்பவுமே தின் செக்ஷனாக எடுத்து பண்ணுங்கள். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் அப்படியே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹேர் வச்சுட்டு எனக்கு பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இன்னும் 2 செக்ஷனாக ஹேர் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஆஃப் த சைடாக பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு ஸ்ட்ரைட்னர் ஃபார் சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐகானிக் தான் எப்பயுமே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் நான் யூஸ் பண்ண ஃபிலிப்ஸ் வந்து நல்லாவே எனக்கு ஒர்க் ஆகுது. ஐகானிக்ங்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஸ்ட்ரைட்னரை நீங்கள் ஒரு 1000, 2000 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸ்ட்ரைட்னர், கர்லர்ஸ் இது எல்லாமே நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி அதை வச்சுருக்கீங்கன்னு தான் இருக்குது. இதை பர்ஃபெக்ட் இந்த ஃபைனல் ரிசல்ட். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைடல் புக்கிங்ஸ் இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரீ டெரபிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரைடல் புக்கிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.